அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிட்ச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிட்ச் எப்படி போடணுன்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோல ட்ரிபிள் குரோஷேல டர்னிங் செயின் கவுண்ட் பண்ணிட்டு பேட்டர்ன் போட்டா எப்படி இருக்குன்றத பத்தி தான் அந்த வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல டர்னிங் செயின் கவுண்ட் பண்ணாம பேட்டர்ன் போட்டா எப்படி இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ட்ரிபிள் குரோச்செட் ஸ்டிச் போடுறதுக்காக நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அக்ராலிக் யான் 3.5 mm ஹூக் யான் கட் பண்ணுறதுக்காக சிசர் எடுத்திருக்கேன். ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிச்சை எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிச் போடுறதுக்காக 10 செயின் ஸ்டிச் போடணும். எல்லா ஸ்டிச்சும் ஒரே அளவாக போட்டு எடுத்திருக்கேன். அடுத்து 4 செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போடணும். 4 செயின் ஸ்டிச் போட்ட பிறகு ஊசிக்கு கீழே இருக்கிற ஸ்டிச்சில் இருந்து 5வது ஸ்டிச்சில் ட்ரிபிள் குரோஷெட் போட ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னே ஊசியில் 2 தடவை யான் ஓவர் பண்ணணும். 2 தடவை நூலை ஊசியில் சுற்றிட்டு 5வதாக இருக்கிற இந்த ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூல் மேலே இழுக்கும்போது லூப் 4 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். மறுபடியும் ரன்னிங் நூலை எடுத்து அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். மறுபடியும் 2 லூப் வழியாக இந்த ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ட்ரிபிள் குரோஷெட் ஒரு ஸ்டிச்சு கிடைச்சது. இப்போ 4 செயின் ஸ்டிச் போட்டது ட்ரிபிள் குரோஷெட். இது 2 ஸ்டிச் போல் இருக்குது. இந்த 2 ஸ்டிச்சு கிடையாது. இப்போ போட்ட ட்ரிபிள் குரோஷெட் மட்டும்தான் நம்ம கணக்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட அந்த 4 செயின் ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த ஸ்டிச்சு போடுறதும் இதே போல் தான். 2 லூப்பில் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப்பில் ரன்னிங் நூலை எடுக்கணும். ட்ரிபிள் குரோஷெட்டுக்கு 3 சிங்கிள் குரோஷெட்டுக்கு சமம். 3 சிங்கிள் குரோஷெட் போடுறது போல் தான் இது. இப்போ அடுத்த ஸ்டிச்சு போடுறேன். ஊசியை உள்ளே விட்டாச்சு. ரன்னிங் நூல் மேலே எடுத்துட்டேன். 4 லூப் இருக்குது. முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கிறேன். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. இப்போ 3 ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிச்சு நமக்கு பேட்டர்னில் இருக்குது. இந்த யான்லலாம் இது போல் எக்ஸ்ட்ராவாக நூல் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் ப்ராஜெக்ட்கெல்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இந்த யான்லேயே தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிச் போடுறேன். 4 லூப் கிடைச்சாச்சு. முதல் 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை வெளியே இழுக்க போகிறேன். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூல் எடுத்தாச்சு. இதே போல் தான் மீதமாக இருக்கிற செயின் ஸ்டிச்சில் எல்லாத்துலேயுமே ட்ரிபிள் குரோஷெட் போட்டுட்டு வரணும். ஒரு ட்ரிபிள் குரோஷெட்டுக்கும் 3 சிங்கிள் குரோஷெட் போடுறது மாதிரின்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்லேயே. 3 தடவை சிங்கிள் குரோஷெட் வந்திருக்கான்ட்டு பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த 3 செயின் ஸ்டிச்சு அடுத்ததாக இருக்கிறது. இந்த ஸ்டிச்சில் இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். கரெக்டாக 4 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். இன்னும் 6 ஸ்டிச்சு போட்டு முடித்த பிறகு இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். 10 ட்ரிபிள் குரோஷெட் போட்டு முடிச்சிருக்கேன். ஏற்கனவே போஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் 4 செயின் ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் பண்ணி போட்டிருப்பேன். அப்படி போடும்பொழுது இது போல் நெருக்கமே வரல எனக்கு. அப்படியே எல்லா ஸ்டிச்சுமே அடுத்தடுத்து கேப் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்டிச்சு பரவாயில்ல, இவ்வளோ நெருக்கமாக வந்திருக்கு. இப்போ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 4 போட்ட செயினு. அப்போ இது ஒரு ஸ்டிச்சாக தான் நம்ம கவுண்ட் எடுக்கணும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 4 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். ஃபஸ்ட் போட்ட வீடியோவில் 4 செயின் ஸ்டிச் கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேயே ட்ரிபிள் குரோஷெட் போட போகிறோம். அதுக்காக 2 தடவை ஊசியில் நூலை இது போல் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் வழியாக ஊசியை உள்ளே விட்டு அந்த பக்கமாக இருக்கிற ரன்னிங் நூலை மேலே எடுக்கும்பொழுது 4 லூப் இருக்குது. முதல் 2 லூப் வழியாக எடுக்கிறேன். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை மேலே இழுக்கணும். அடுத்த 2 லூப் வழியாக ரன்னிங் நூலை எடுக்கணும். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது போல் தான் நிறைய பிசுறு போல் வரும். இந்த நூல்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பார்த்து போடுங்க. அது சில டைமில்
கட் பண்ண வேண்டியது கூட இருக்கும். நான் இப்ப அப்படியே போட்டுட்டேன். இப்ப இது 2 ஸ்டிட்ச் இருக்கிறது போல தான் தெரியும். ஆனா, அத நம்ம 1 ஸ்டிட்சா தான் கவுண்ட் பண்ணணும். இப்போ 2வது ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிட்ச் போட்டுட்டு வரேன். அதே போல தான் ஒரு டைமும் 2 லூப் வழியா ரன்னிங் நூல எடுத்தோம்னா, ட்ரிபிள் குரோஷெட் வந்துரும். ட்ரிபிள் குரோஷெட் வரதுக்காக இந்த ஹைட்டுக்கு வரதுக்கு 3 சிங்கிள் குரோஷெட் ஸ்டிட்ச் லைன் போட்டா தான் நமக்கு இவ்ளோ பெரிய ஹைட்டே கிடைக்கும். ஆனா, இது ட்ரிபிள் குரோஷெட் ஒரு ஸ்டிட்ச் போடும்பொழுதே இவ்ளோ ஹைட் கிடைக்குது. நம்மளுக்கு இது பிளாங்கெட்கெல்லாமும் யூஸ் ஆகும். நெறைய வுமன்ஸோட இந்த டாப்ஸ் எல்லாம் கூட இதுல ரெடி பண்ணுவாங்க. ட்ரிபிள் குரோஷெட்ல ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா, உங்களுக்கு இப்ப ட்ரிபிள் குரோஷெட் போட தெரியலன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் பேசிக்கா இந்த ஸ்டிட்ச் எல்லாமே கத்துக்கணுன்றதுக்காக தான் இது போல வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்ப இந்த ஸ்டிட்ச் எல்லாம் கத்துக்கிட்டீங்கனாலும், ட்ரிபிள் குரோஷெட்லயும் சரி, வேற எந்த ஸ்டிட்ச்சா இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்டோம்னா, அத பார்க்கும்பொழுதே நம்மளால போட முடியும். 10 ட்ரிபிள் குரோஷெட் கரெக்ட்டா போட்டு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு போட்ட இந்த ட்ரிபிள் குரோஷெட் தான் கணக்கு. அதுக்கு முன்ன போட்ட 4 செயின் ஸ்டிட்ச் கணக்கு கிடையாது. கரெக்ட்டா 10 ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிட்ச் போட்டிருக்கேன். இங்கேயும் அதே போல தான் இருக்கும். கீழேயும் அதே 10 ட்ரிபிள் குரோஷெட் தான் போட்டிருக்கேன். ஒரு லைனும் போட்டு பார்க்கும்பொழுது கரெக்ட்டா எண்ணி பார்த்துட்டு போடுங்க. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும்னா 4 செயின் ஸ்டிட்ச் போட்டு லைன திருப்பணும். 10 ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிட்ச் 5 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த லூப்ல இருந்து இந்த ஹூக்க வெளிய எடுத்துடுறேன். வெளிய எடுத்துட்ட பிறகு இப்ப பாருங்க, இந்த பேட்டர்ன் எவ்ளோ ஹைட் வந்திருக்குன்னு. 5 லைன் தான் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. எவ்ளோ ஹைட் கரெக்ட்டா வந்திருக்கு. பேட்டர்ன் முடிக்கும் பொழுது ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டு இந்த லூப்ப லாங்கா மேலுக்கு இழுத்துட்டு, இந்த ரன்னிங் நூல கட் பண்ணி எடுத்த பிறகு, இந்த பேட்டர்ன் இது போல தான் இருக்கும். இந்த லூப்ப இது போல மேலுக்கு பிடிச்சு இழுத்தோம்னா, நல்லா டைட்டா ஆகிடும். நம்ம எந்த முடிச்சுமே போட தேவையில்ல. இன்னைக்கு வீடியோல ட்ரிபிள் குரோஷெட் ஸ்டிட்ச் டர்னிங் செயின் கவுண்ட் பண்ணாம எப்படி போடணுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.